வணக்கம். கடந்த பிரசன்டேஷன்ல டேனியல் கோல்மன் எழுதிய இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பார்த்தோம். அவை சிறப்பாக இருந்ததால் இந்த முறையும் அவர் எழுதிய ஃபோக்கஸ் எனப்படுகிற புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள சில முக்கியமான பாயிண்ட்களை நம்முடைய பார்வையில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபோக்கஸ் என்பது சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து கவனம் செலுத்துவது, தவறானவைகளுக்கு நோ சொல்லுவது, கவனச்சிதறல் ஏற்படுத்துபவைகளை ஒதுக்கி தள்ளுவது, இவைகளை செய்யும் ப்ராசஸ் தான் ஃபோக்கஸ். வாழ்க்கை நடத்துவதற்கு மிகச்சிறந்த செயல்பாடுகளுக்கு மற்றவர்களை வழி நடத்த ஃபோக்கஸ் மிக அவசியம். ஃபோக்கஸிங் ஸ்கில் நம்முடைய மென்டல் ப்ராசஸை செம்மையாக்குது. அதாவது புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, கூர்ந்து கவனிக்க, படைப்பாற்றல் ஏற்பட, மற்ற மனிதர்களை படிக்க இது ரொம்ப உதவுது. ஃபோக்கஸில் ஒரு வகை செலக்டிவ் அட்டென்ஷன், ஒன்றே ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்துவது, மற்றவைகளை புறந்தள்ளி விடுவது. இதுக்கு ஸ்பாட்லைட் எஃபெக்ட் என்று பெயர். இன்னொன்று சஸ்டைன்ட் அட்டென்ஷன். ஒரு செயலில் ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போறது. உதாரணமா டிரைவிங்கு, ஸ்டடிங்கு, ஒரு காரியத்தில் மூழ்கி அற்று போறது. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உப்பு பொம்மை மாதிரி. இந்த எனர்ஜைஸ்டு ஃபோக்கஸுக்கு ஃப்ளோம்பாங்க. இதை பற்றி தான் கொஞ்சம் இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்ளையிங் 3 categories of focus. Applying 3 categories of focus: inner, other and outer is essential for highly functioning life. ட்ரிபிள் ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கு. இன்னர், அதர் அண்ட் அவுட்டரை ஃபோக்கஸ் பண்றது தான் ட்ரிபிள் ஃபோக்கஸ். இந்த ட்ரிபிள் ஃபோக்கஸ் பண்ணனா சிறந்த வாழ்க்கை, ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை அமையும். இன்னர் ஃபோக்கஸ்ங்கிறது செல்ஃப் அவேர்னஸ். நம் அகத்தை விழிப்புணர்வுடன் பார்ப்பது. உள்ளுணர்வு, விழுமியங்கள், உணர்வுகள் இவைகளை டீன் பண்றது, எமோஷனை மேனேஜ் பண்றது, அகநிலையை அறிந்து கொள்வது. இது முடிவெடுக்க உதவுது. செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னர் ஃபோக்கஸ் முக்கியம். அதர் ஃபோக்கஸ்ங்கிறது மற்றவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள
உறவுகளை மேம்படுத்த உதவுது. மற்றவர்களை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவுது. மற்றவர்களோட ஃபீலிங்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அறிய அதர் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். அவுட்டர் ஃபோக்கஸ்ங்கிறது சிஸ்டம் அவேர்னஸ், புற உலகை கவனத்துடன் புரிந்து கொள்வது. மீ வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், லார்ஜர் வேர்ல்ட், காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ், குளோபல் ட்ரெண்ட்ஸ், என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், காம்படிஷன்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் எட்ஸெட்ரா. இவைகள் போன்றவைகளை எல்லாம் பிக் பிக்சரா புரிஞ்சுக்கிறது. யானையின் காதை மட்டும் பிடித்து பார்த்து ஒரு பார்வையற்றவன் முரம் என்று சொல்வது போல் அல்லாமல் முழுமையாக பார்த்து யானை என்று சொல்வது. அதான் அவுட்டர் ஃபோக்கஸ்ங்கிறது. ஒரு டவுட்டு, இப்ப இருக்கிற ஜென் அல்பாவினருக்கு முரம் என்றால் என்னவென்று தெரியுமா? Selective attention is the ability to focus on one task in spite of sensory and emotional distractions. Selective attentionங்கிறது தேர்ந்தெடுத்த ஒரு விடயத்தில் கவனம் செலுத்துவது என்பது மட்டும் அல்லாமல் மற்றவை அனைத்தையும் புறந்தள்ளுவது. செலக்டிவ் அட்டென்ஷன்ங்கிறது தேர்ந்தெடுத்த ஒரு விடயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது என்பது மட்டும் அல்லாமல் மற்றவை அனைத்தையும் புறந்தள்ளுவது. த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் மாதிரி இது. ஸ்பாட்லைட்டோட பீம் ஃபோக்கஸ்ல இருக்கிறவைகள் தெளிவா தெரிகிறதாலையும், அது அல்லாம ஷேடோல இருக்கிறவைகள் இக்னோர் செய்யப்படுற மாதிரியும் இந்த செலக்டிவ் அட்டென்ஷன் இருக்குது. சென்சரி டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது புலன்கள் மூலமாக வரக்கூடிய வெளிப்புற கவனச்சிதறல்கள். உதாரணமாக மற்றவர்கள் சத்தமிடுவது, மின் விளக்குகள், ஒரு உணவின் வாசம், உருவங்கள், வண்ணங்கள், ஒளிமொழியும், இதெல்லாம் சென்சரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இமோஷனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்முடைய உள் உணர்வுகளால் ஏற்படுகிற கவனச்சிதறல்கள். உதாரணமாக மனக்கிளர்ச்சி, மனக்கவலை, கோபம், மனவேதனை, ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, மனக்கலக்கம், மனசஞ்சலம், பயம், துக்கம், இவைகள் மாதிரி உள்ளவையெல்லாம் எமோஷனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். செலக்டிவ் அட்டென்ஷனை பிரெயின் ஃபில்டர்னு சொல்லலாம். செலக்டிவ் அட்டென்ஷனை பிரெயினோட ஃபில்டர்னு சொல்லலாம். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விடயத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து மற்றவை அனைத்தையும் வடிகட்டி சைட்லைன் செய்துவிடும் இந்த செலக்டிவ் அட்டென்ஷன். புலன் மற்றும் உணர்வு கவனச்சிதழ்கள் இருப்பினும் அதை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு செயலில் ஃபோக்கஸ் செய்வதற்கு செலக்டிவ் அட்டென்ஷன் என்பது ஒரு சிறந்த திறன். ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு இந்த திறன் மிக மிக அவசியம். Staying on target suppresses any emotional interference and helps you to remain cool under pressure. MS தோனி கேப்டனா இருக்கிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் T20 மேட்ச்
இந்திய மைதானம் ரசிகர்களால் நிரம்பி வழியுது. பாகிஸ்தான் விக்கெட் எடுக்க முடியல. சிக்ஸரும் ஃபோருமா போயிட்டு இருக்குது. கேட்ச் டிராப் ஆகுது. கேப்டன் கூல் கொஞ்சம் கூட பதறாம வியூகம் அமைத்து ஆட்டத்தின் போக்கையே மாத்துறாரு. அது என்ன டெக்னிக்? ஸ்டேயிங் ஆன் டார்கெட். ஒரு குறிப்பிட்ட இலக்குல மனக்குவியத்தை வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இலக்குல குவியத்தை வைக்கிற தருணத்துல பிரெயின்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம் எமோஷனல் இன்டர்ஃபரன்ஸை உணர்ச்சி குறுக்கீடுகளை தடுத்து நிறுத்துது. எமோஷனை கவுண்டராக்ட் பண்ணுது. இந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை ஒரு சூழலை பகுத்தறிந்து முன்னுரிமை அடிப்படையில் சவால்களை முறியடிக்குது. அந்த முறியடிப்பு கூல்னஸ் அண்டர் பிரஷரை கொண்டு வருது. டார்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நெகட்டிவ் எமோஷன் வர்றது இல்லை. டார்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நிகழ்கணங்களின் இருப்பதால் பிரசன்ட் மூமெண்ட் அவேர்னஸ் தான் இருக்குது. மனத்தடை அற்று போகுது. ஸ்டே ஆன் டார்கெட்டுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஃபோக்கஸ் ஆன் பிரசன்ட் மூமெண்ட், அதாவது பேயிங் அட்டென்ஷன் டு அட்டென்ஷன். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து பேயிங் அட்டென்ஷன் டு அட்டென்ஷன். காட்சிகளை சித்தரித்து விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். பிளான்ஃபுல்னஸ் இருக்கணும். தெளிவான ஆக்ஷன் பிளான் இருக்கணும். நிலைமை கைமாறி போறப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கணும். அதாவது டைம் அவுட் எடுத்துக்கிட்டு பிறகு தொடரணும். Emotions intrude on focus. Completing task is more difficult when you are upset. நாம் அப்செட்டா இருக்கும்போது ஃபோக்கஸ் செய்யும் திறன் நமக்கு அற்று போகிறது. அதனால ஒரு வேலையை திறம்பட செய்ய முடியாமல் போகிறது. காரணம் ரேஷனல் திங்கிங், கான்சன்ட்ரேஷன் அண்ட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இவையெல்லாம் செய்யும் மூளையின் திறத்தை அப்செட் குறைத்து விடுகிறது. கவனம் செலுத்த கடினமாகி விடுகிறது. பிரெயின் ஃபாக் ஏற்படுகிறது. மூளை மூடுபனி ஏற்படுகிறது. எதிர்மறை உணர்வுகளை, நிகழ்வுகளை திரும்ப திரும்ப அசை போடுவதாலும் வினைத்திறன் பாதிக்கிறது, செயல்திறன் பாதிக்கிறது. வேலையை தள்ளி போடும் மனோபாவமும் வந்து விடுகிறது. கோபத்தில் ஃபோக்கஸ் செய்ய முடிவதில்லை. துக்கத்தில் ஆற்றல் வடிந்து விடுவதால் தள்ளி போடுதலும் செயலின்மையும் ஏற்படுகிறது. பயத்தில் மனம் டோட்டல் பெராலிசிஸ் ஆகிவிடுவதால் காரியத்தை கவனம் செலுத்தி முடிக்க முடியாது போகிறது. எந்த உணர்வுகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம் என அடையாளம் காண்பது அந்த உணர்வின் செறிவை குறைக்கும். பிரேக் எடுத்துக்கொண்டு ரீசெட் செய்து மீண்டும் ரிப்பீட் செய்வதன் மூலம் இந்த அப்செட்டிலிருந்து மீண்டும் ஃபோக்கஸ் செய்ய நிலைக்கு மாறலாம். பெரும் வேலையை சிறு சிறு செயல்களாக ஆக்கி அதில் மிகச்சிறிய வேலை ஒன்றை எடுத்து அதில் கவனம் செலுத்தலாம். கவலைப்படுவதை தள்ளிவிட்டுவிட்டு
காரியத்தில் கவனம் செலுத்தலாம். மூச்சு பயிற்சி செய்து ஃபோக்கஸை மீண்டும் முயற்சி செய்யலாம். உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவைகள் செய்து அப்செட்டிலிருந்து மீண்டு வேலையில் மீண்டும் ஃபோக்கஸ் செய்யலாம். Attention grows stronger and sharper with use, exercise and practice. அட்டென்ஷன்ங்கிறது பிறப்பிலே வர்றதில்லை. பயிற்சியாலும் முயற்சியாலும் கவனிக்கும் திறனை ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் பண்ணிக்கலாம். தொடர் பிராக்டிஸ் மூளையின் கவனிக்கும் திறனை ஆக்டிவேட் செய்கிறது. கவனச்சிதறல்களை தடுக்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் செய்யலாம். நிகழ்கணத்தில் எந்தவித ஜட்ஜ்மெண்டலும் இல்லாமல் ஃபோக்கஸ் செய்வதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். மெடிடேஷன் செய்யலாம். தியானம் என்பது பார்வையை அகம் நோக்கி செலுத்துவது மற்றும் தன்னை கூர்ந்து கவனிப்பது. மனம் போன போக்கில் போகும் எண்ணங்களை கவனிக்கலாம். கவனத்தை மூச்சுக்கு திருப்பலாம். அங்கேயே நிலைநிறுத்தலாம். மறுபடியும் மனம் போன போக்கில் போகும் வரை. உடற்பயிற்சியும் கவனிக்கும் திறனை உயர்த்தும். வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங் போன்றவைகள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். மூளைக்கு ஆக்சிஜனை அனுப்பும். மூளையில் நிகழும் வேதி மாற்றம் மனதை ஒருமுகப்படுத்த உந்தும். புதிய வகைகளை கற்றலும் கவனிக்கும் திறனை அதிகரிக்கும். பிற மொழி கற்றல் போன்றவைகள் சிங்கிள் டாஸ்கிங் தொடர்ந்து செய்தல், கிராஸ்வேர்டு, பசிலு போன்ற மென்டல் எக்ஸசைஸ் செய்தல், மேற்சொன்னவைகள் தொடர்ந்து யூஸ் செய்தல், எக்ஸசைஸ் செய்தல், மேற்சொன்னவைகளை எக்ஸசைஸ் செய்தல், மேற்சொன்னவைகளை பிராக்டிஸ் செய்தல் கவனிக்கும் திறனை வலிமையாக்கும், கூர்மையாக்கும். Consistency is more important than intensity. Practice makes perfect. In a wandering state of mind, you pause for self-reflection, contemplate future scenarios, hatch ideas, or question assumptions. வாண்டரிங் மனநிலை என்பது மனம் எந்த வேலையிலையும் எங்கேஜ் ஆகாமல் இருக்கும் டூ நத்திங் ஸ்டேஜ். வாண்டரிங் மனநிலை என்பது மனம் எந்த வேலையிலும் எங்கேஜ் ஆகாமல் இருக்கும் டூ நத்திங் ஸ்டேஜ். மனம் அது இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணும். அதுதான் ஆக்சுவலாக பிரெயினோட டிஃபால்ட் செட்டிங். இஷ்டத்துக்கு போகிறது டிராவல் பண்ணுற மனம் தான் பிரெயினோட டிஃபால்ட் செட்டிங். வாண்டரிங்கிறது டைம் வேஸ்ட் இல்லை. இது மனது தன்னை ரீஆர்கனைஸ் பண்ணி புது வழி கண்டுபிடிக்க உதவும். வீக்டேஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்டில் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது. இந்த வாண்டரிங்காக தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படம் முடிஞ்சு இமயமலை போகிறது. இந்த வாண்டரிங்காக தான் மனம் டூயிங் ஸ்டாப் பண்ணுறப்ப வாண்டரிங் ஸ்டார்ட் ஆகும். வாண்டரிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தனது சுயத்தை பார்க்க ஆரம்பிக்கும். நினைவுகளை அசை போடும். லைஃப் சுச்சுவேஷன்கள் நிழலாடும். வாண்டரிங்கில் தோராயமாக 64%
தனது எதிர்காலத்தை பற்றி தான் மனம் லயிக்கும். மனசை ஃப்ரீயாக விடுறப்ப தனது சில முக்கியமான பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும். உடனடி வேலையிலிருந்து விடுபடுற வாண்டரிங் மைண்டுக்கு உள்வேலை என்பது நம்மளோட பிலீஃப்ஸு ஆர் அசம்ஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுமா, ரீஎவல்யூட் பண்ணுமா, சேலஞ்சு கூட பண்ணுமா. வாண்டரிங்கில் படைப்பாற்றல் பெருகும், மனதை ரீசெட் பண்ணும். கொஞ்சம் டூ நத்திங்கில் இருப்பது, கொஞ்சம் டூ நத்திங்கில் மைண்ட் இருப்பது நல்லது. Self-awareness comes from recognizing internal cues and interpreting them accurately. Self-awareness, சுய விழிப்புணர்வுங்கிறது நாம் நினைக்கிறது மாதிரி தன்னைத்தானே உள்நோக்கி பார்க்கறது மட்டும் அல்ல. வேற என்ன? விழிப்புணர்வுங்கிறது நமது அகத்தை முழுக்க மானிட்டர் பண்ணுறது. எண்ணங்களை, உணர்வுகளை, நம்பிக்கைகளை, புலன்தன்மைகளை, இவைகள் எப்படி நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்களில் இந்த மேற்சொன்னவைகள் எப்படி நடத்த மற்றும் பழக்க வழக்கங்களில் செல்வாக்கு செலுத்துதுன்னு அறியணும். உதாரணமாக பிசிக்கல் ரியாக்ஷன்ஸு, இமோஷனல் ட்ரிக்கர்ஸு, இவைகளை ஆழ்ந்து புரிந்து துல்லியமாக நாம் உள்வாங்கி அது சரியாக இருக்கான்னு நம்மளுடைய வேல்யூ சிஸ்டத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். டீவியேஷன் வந்தால் அட்ஜஸ்ட் செய்ய நம்ம இதில் ஏதாச்சும் டீவியேஷன் வந்ததுன்னா அட்ஜஸ்ட் செய்ய நம்ம செல்ஃப் அவேர்னஸ் பயன்படும். இதில் இன்டர்னல் கியூஸ் என்னன்னு கேட்குறீங்களா? நம் உள்ளிலிருந்து மேலெழும்புகிற ஒரு சிக்னல், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன பண்ணுதுன்னா, பசி ஏற்படுறப்ப, வலி ஏற்படுறப்ப, எமோஷனில், மென்டல் அசோசியேஷனில் போன்றவைகளில் ஒரு குறிப்பிட்ட நடத்தையை, நினைவுகளை, சிந்தனை செயல்பாடுகளை ட்ரிகர் பண்ணுது இந்த இன்டர்னல் கியூஸ். இவைகளை எப்படி அக்யூரேட்டாக இன்டர்பிரட் பண்ணுறது? செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கியூஸை நோட்டீஸ் பண்ணனா மட்டும் போதாது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இந்த உணர்வு ஏற்படுதுன்னு ஏன்னு கேட்காதீங்க. என்ன உணர்வு இது, என்ன சூழல் இதை ட்ரிக்கர் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன உணர்வு இது, என்ன சூழல் இதை ட்ரிக்கர் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ஒய்ன்னு கேட்கக்கூடாது, வாட்டுன்னு கேட்கணும். செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ஒரு ஃபோக்கஸ், அது நமக்கு ஒரு திசை காட்டும் கருவியாக உள்ள இருக்கு. Focused empathy take 3 forms: cognitive, emotional and empathic concern. ஃபோக்கஸ்டு என்பதுங்கிறது மற்றவர்கள் புரிந்து கொள்ள அந்த கணம் நமது அட்டென்ஷனை அவங்க மேலே செலுத்துறது. அதை 3 முறையில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காக்னிட்டிவ் எம்பதி, மற்றவரின் மனநிலையை புரிஞ்சுக்கிறது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிஞ்சுக்கிறது. அந்த எம்பதி நல்ல தகவல் தொடர்புக்கும், பேரம் பேசுது போன்றவைகளுக்கும் பயன்படும். சேல்ஸில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காக்னிட்டிவ் எம்பதி. அவங்க நிலைமையிலிருந்து அவங்கள யோசிக்கிறது, எதிரி நிலைமையிலிருந்து எதிரியை யோசிக்கிறது, அவங்க நிலைமையிலிருந்து அவங்கள யோசிக்கிறது தான் காக்னிட்டிவ் எம்பதி. அடுத்தது இமோஷனல் எம்பதி. மற்றவங்களை எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறத நாம் ஃபீல் பண்ணுறது.
மற்றவங்க எமோஷனலாக ஃபீல் பண்ணுறத ஸ்டடி பண்ணி நாம் ஃபீல் பண்ணுறது. ஒரு எமோஷனல் கனெக்ஷனை இது ஏற்படுத்துது. மற்றவர்கள் அழுவுறதை பார்த்து நாமும் துக்கப்படுறது எமோஷனல் எம்பதி. அடுத்தது எம்பேதிக் கன்சர்ன். இதை கம்பேஷனட் எம்பதின்னு சொல்லலாம். மேற்சொன்ன இரண்டோட எவால்வ்டு ஃபார்ம் தான் இந்த கம்பேஷனட் எம்பதி, எம்பதிக் கன்சர்ன். மற்றவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது, உணர்வுகளை அறிஞ்சுக்கிறதை தாண்டி ஒரு துன்பத்தில் இருக்கவருக்கு தேவையான உதவியை செய்ய வைக்கிறது எம்பதிக் கன்சர்ன். ஃபோக்கஸ்டு எம்பதியோட இந்த 3 ஃபார்ம்ஸையும் மற்றவங்க கிட்ட ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா பயன்படுத்துறப்ப ட்ரஸ்ட் ஏற்படுது, உறவுகளை மேம்படுத்த முடியுது. இப்போ இருக்கிற எக்கனாமி ஹியூமன் எக்கனாமி, டீலிங் வித் பீப்புள் இல்லாத துறையே இல்லை. பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட், பாலிடிக்ஸு, ஸ்போர்ட்ஸு, லைஃப், இவைகளெல்லாம் மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் எதுவும் செய்ய முடியாது. Today's youth, members of the first digital generation, are growing up more attuned to devices than to people. So near yet so far என்கிற அழகான இடியம் என்ன சொல்லுதுன்னா, அருகிலிருந்தும் தூரமாய். So near yet so far, அருகிலிருந்தும் தூரமாய். சந்திரனுக்கு செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறான், பக்கத்தில் இருக்க மனுஷனை பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஜெனரேஷன் அப்படின்னா யாருங்கிறத முதல்ல பார்க்கணும். ஜென் ஒய், ஜெனரேஷன் ஒய், மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென் ஒய்ன்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் 1981 1991 சேர்ந்தவங்க, 96 சேர்ந்தவங்க. 1981 to 1996 சேர்ந்தவங்க ஜென் ஒய், ஜெனரேஷன் ஒய், மில்லேனியல்ஸ். இந்த ஜெனரேஷன் சேர்ந்தவங்களுடைய குழந்தை பருவத்தை பார்த்தோம்னா, சிலருக்கு இன்டர்நெட் பயன்பாடு இருந்திருக்கும், சிலருக்கு இன்டர்நெட் பயன்பாடு இருந்திருக்காது. இன்னொரு ஜெனரேஷன், ஜெனரேஷன் இசட், ஜென்சி, 1997 2010 வரைக்கும், 1997 to 2010. இந்த ஜெனரேஷன் சேர்ந்தவங்களுக்கு உலகத்தை அவங்க பார்த்தது இன்டர்நெட் வழியாக தான். இந்த ஜெனரேஷன் சேர்ந்தவங்களுக்கு உலகம் இன்டர்நெட் வழியாக தான் தெரிஞ்சிருக்கும், இன்டர்நெட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜெனரேஷன் இருக்கு, ஜெனரேஷன் ஆல்ஃபா, ஜென் ஆல்ஃபா. 2010க்கு பிறகு பிறந்தவங்க. இவங்கள தான் நாம் ஃபஸ்ட்டு 100% டிஜிட்டல் ஜெனரேஷன் சொல்லணும். யாரை? ஜென் ஆல்ஃபாவை. 2010க்கு பிறந்தவங்கள, 10க்கு பிறகு பிறந்தவங்க தான் ஜென் ஆல்ஃபா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஜெனரேஷன். இவங்க தான் ஏஐ, டேப்லெட், ஐபேட், 4G 5G, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இவற்றில் இருப்பவங்க. மெய்நிகர் உலகத்தில் சிறப்பாக செயல்படுகிற திறன் இருந்தாலும், யதார்த்த ரியல் லைஃப்பில் பீப்புளை விட டிவைஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால மெய்நிகர் உலகத்தில் இந்த ஜென் ஆல்ஃபா சிறப்பாக செயல்படுகிற திறன் இருந்தாலும், யதார்த்த ரியல் லைஃப்பில் இந்த ஜென் ஆல்ஃபா பீப்புளை விட டிவைஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால, டிவைஸ்னால் எது வேணாச்சும் வச்சுக்கோங்க, எந்த டிவைஸ் வேணாச்சும், ஸ்கிரீன் டிவைசஸ், உறவுகளை கட்டி எழுப்ப, மற்றவர்களை புரிஞ்சுக்கிற, சமூகத்தோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிற லைஃப் ஸ்கில்ஸ் இவர்கள்ட்ட இல்லை. டைனிங் டேபிளில், ஃபேமிலி ஹவரில்
டெக் ஃப்ரீயா இவங்க இருக்கணும், ஸ்கிரீன் ஃப்ரீயா இருக்கணும். பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். இவங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டியில அதிகமா ஈடுபடணும், மக்கள்கிட்ட செல்லணும், மக்களோட வாழணும், மக்களிடம் கத்துக்கணும். இந்த ஜென் ஆல்பா every leader must focus a firm attention where it's most needed and most productive. உண்மையான தலைவருக்கு எந்த வழியில போகணும்னு தெரியும், மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் தெரியும், அவரும் அதே வழியில அவருக்கும் பயணிக்கவும் தெரியும். இந்த தெளிவுகளுக்கெல்லாம் காரணம் போக்கஸ். ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டா போக்கஸ் இல்லாத தலைவர் அதை ரன் பண்ணுனா அந்த நிறுவனத்தோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம அந்த நிறுவனம் திணறும். சாரி, முடிவெடுக்க முடியாம அந்த நிறுவனம் பல வாய்ப்புகளை தவறவிடும், ரிசோர்சஸ் வேஸ்டேஜ் ஆகும். ஒரு தலைவர் போக்கஸ் பண்ண தேவையான வழிகள் என்னென்ன? முதல்ல மெயின் திங்க தலைவர் புரிஞ்சுக்கணும், மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் போக்கஸ் பண்ணணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது மாதிரி, இனோவேஷன் இஸ் சேயிங் நோ டு 1000 things. Innovation is saying no to 1000 things. மெயின் திங்ல மட்டும் போக்கஸ் இருக்கணும். இலக்குகள் கண்ணில் படுற மாதிரி விசுவல் வைக்கணும். நிறுவனங்கள்ல டெய்லி ஆபரேஷன்ஸ் கோல்ஸோட, மிஷனோட, விஷனோட அலைன் ஆவதான் பார்க்கணும், செக் பண்ணணும். எது ப்ராஃபிட்டை கொடுக்குதோ, எது ரெவென்யூ கொடுக்குதோ, எது இன்கம் கொடுக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு தலைவர் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நிறுவனத்தோட தலைவர் 3 ஃபோக்கஸை லீடர்ஸ் மறக்கக்கூடாது. இன்னொரு ஃபோக்கஸ் செலுத்தி உள்ளுணர்வு, உணர்வுகள், விளிமியங்களை புரிந்து கொண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கணும். அதர் ஃபோக்கஸை செலுத்தி பணியாளர்களின் தேவைகளை புரிந்து வலிமையான டீமை கட்டமைக்கணும். அவர்களோட உறவுகளை மேம்படுத்தணும். அவுட்டர் ஃபோக்கஸை செலுத்தி புற உலக சூழலை புரிந்து கொண்டு நிறுவனத்தை முன்னோக்கி கொண்டு செல்லணும். தலைவர்கள் இன்னொரு 3ஐயும் மறந்துவிடக்கூடாது. கடமை, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம். நன்றி.